நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வலப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வலப் பகுதியில் நாம் காணவிருப்பது இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் ஃபில்டர்ஸ் லேண்டர் டெவலப்பர் நிலத்தரகர் நல சங்கம் நீலகிரி மாவட்டம் கூட்டம் ஒன்று கோத்தகிரியில் நடைபெற்றதாக எஸ். குமார் அவர்கள் நீண்ட காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய நீலகிரி மாவட்ட தலைவராக நீடித்து கொண்டிருக்கின்ற எஸ். குமார் அவர்கள் நம்மிடம் தெரிவித்த போது, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் ஃபில்டர்ஸ் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் நிலத்தரகர் நல சங்கத்தின் மாவட்ட சட்டமன்ற நிர்வாகிகள் மறுசீரமைப்பு கூட்டம் ஒன்று வெகு சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தார்கள். இதில் சிறப்புரை இந்திய தேசிய தலைவராக இருக்கின்ற டாக்டர் விருகை வி.என். கண்ணன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார் என்றும், எஸ்.கே. ராஜா செயலாளர் மற்றும் மாநில துணைத் தலைவர் வி.பி. சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னணியில் திரு கிருஷ்ணகாந்த் தலைமையில் நீலகிரி மாவட்ட தலைவராக இருக்கின்ற சமூக ஆர்வலர், சமூக சேவகர் என்று பல நல்ல பெயர்களை பெற்று இன்றைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு எஸ். குமார் அவர்கள் வந்தோர் அனைவரையும் சிறப்போடு வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக திருமதி ஜெயக்குமாரி, பேரூராட்சி மன்ற தலைவர் கோத்தகிரி திரு சிவக்குமார், சிவகாமி தேயிலை தோட்ட அதிபரும் குழுமத்தினுடைய சேர்ந்த திரு சண்முகம், விநாயகா குரூப் கோத்தகிரி திரு பிரபுதாஸ், திரு விஜய தேவா விஜயா ஜுவல்லரிஸ் அவர்களும், திரு பச்சிராஜ், திரு சண்முகம், திரு அராபத் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி வகித்தார்கள். நிர்வாக சீரமைக்கப்பட்டு நீலகிரி மாவட்டத்தில் புதிய நிர்வாகிகளை டாக்டர் விருகை வி.என். கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் அறிவிப்பை வெளியிட்டார். புதிய நிர்வாகியாக நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு எஸ். சிவக்குமார் அறிவிக்கப்பட்டவுடன் வந்திருந்தோர் அனைவரையும் கைதட்டி மகிழ்ச்சியோடு சமூக பணிகளை சிறப்போடு ஆற்றி வருகின்ற நீலகிரி மாவட்டத்தில் மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்ற திரு எஸ். குமார் அவர்கள் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அனைவரும் வரவேற்றார்கள். இதில் மாவட்ட செயலாளராக திரு கிருஷ்ணகாந்த் கோத்தகிரி அவர்கள், மாவட்ட துணை செயலாளராக திரு என்.ஜி. ஹரிகரன் பாலமுரளி அவர்களும், மாவட்ட பொருளாளராக திரு சுதாகர், மாவட்ட துணை தலைவராக திரு பாபுபாய் அவர்கள், உதகை சட்டமன்ற தலைவராக திரு ராயல் மணி அவர்களும், உதகை நகர தலைவராக திரு கவிந்தன், மாவட்ட துணை தலைவராக திரு ஏ. குழந்தைவேலு
அவர்களும் உதகை நகர துணை செயலாளராக திரு சமத் பாய் அவர்களும், கூடலூர் சட்டமன்ற தொகுதி தலைவராக திரு சுரேஷ் அவர்களும், கூடலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளராக திரு என்பராஜ் அவர்களும், செயற்குழு உறுப்பினர் ஆனந்த், மகளிரணி இணை செயலாளர் திருமதி செல்லம்மா ஆகியோர்கள் பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டது என்றும், இது பற்றி நமது நகர்வள பகுதிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எஸ். குமார் அவர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். இறுதியாக திரு தேவராஜ் அவர்கள் நன்றி கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். திரு தேவராஜ் அவர்கள் கோத்தகிரி சட்டமன்ற பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியையும் எஸ். குமார் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெறுவதற்கும், இந்த நிகழ்ச்சியில் பல சிரமங்களுக்கு இடையிலே நேரிலே வருகை தந்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்புரை நிகழ்த்தி மறுசீரமைப்பின் மூலமாக சிறப்பான முறையிலே நிர்வாகிகளை தேர்வு செய்த திரு தலைவர் வி.என். கண்ணன், டாக்டர் விருதை வி.என். கண்ணன் அவர்களை எல்லோரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள் என்றும், இந்திய தேசிய தலைவராக இருந்து கொண்டு டாக்டர் விருதை வி.என். கண்ணன் அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே, பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையிலே வெகு தொலைவிலே இருக்கின்ற நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் அனைவரும் இந்திய தேசிய தலைவராக இன்றைக்கு சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற டாக்டர் விருகை வி.என். கண்ணன் அவர்களிடம் தெரிவித்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்காக வழங்கியிருப்பதாக நமது கூடலூர் செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்.
கோத்தகிரியில் நடைபெற்ற நிலத்தரகர் சங்கத்தினுடைய நிகழ்ச்சியை சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை நமது நகர்வளப் பகுதியிலே வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லி நகர்வளப் பகுதி இத்தோடு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.